ஹாய் ஆல், எத்தனை பேர் இந்த சைட் டிஷ் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, முள்ளங்கி சட்னி. ஆனால் டெஃபினட்டாக இதை நீங்கள் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பார்க்கணும். அவ்வளோ டேஸ்டியான ஒரு சட்னி. இட்லி தோசை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முள்ளங்கி நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, சீரகம், காஞ்ச மிளகா, காஷ்மீரி ரெட் சில்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ரோஸ்ட் பண்ண பருப்பு எல்லாமே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் கட் பண்ணி வச்சுருந்த முள்ளங்கியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணும் போது முள்ளங்கியில் இருக்கிற ரா ஸ்மெல் இருக்காது. அப்போ தான் சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம், பூண்டு இதையும் போட்டு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த பருப்பெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த முள்ளங்கி, வெங்காயம், பூண்டு இது கூடவே கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே புளியும் உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக அளவாக தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இட்லி, தோசை, சூடான சாதம் இந்த மாதிரி மெயின் டிஷ்ஷஸ் கூட இந்த சைட் டிஷ் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஹெல்த்தியான வெஜிடபிள், ஈஸியாக செய்யலாம். டூ ட்ரை இட்.